அப்படி தாங்க நான் ட்ரே போட்டேன். ட்ரே போடும்போது வியூஸே போகலைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 50,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு விதையாக நம்ம மண்ணில் போடுறோம் யூடியூப்பில். என்னைக்காவது அது மரமாக வளரும். அந்த ஹாப்பினஸ் நமக்கு இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எப்படி நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொருத்தில் போஸ்ட் பண்ணால் கூட அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த பேட்டர்னை பார்த்து, ஆஹா இவளுக்கு 3 ஆர்டர் வந்துருச்சா, போட்டுரு ஒரு வீடியோவை. இதே பேட்டர்ன் கேட்டாங்க, இதே மாடலில் கேட்டாங்கன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்னா யாருக்குமே பாதகம் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணால் நிச்சயமாக முன்னேற முடியுங்க. ஸோ இன்றைக்கி இந்த விதையை நான் போட்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு அளவுக்கு ரீச் ஆகும். ஒரு 10 பேர்கிட்ட போகும், ஒரு 20 பேர்கிட்ட போகும், ஒரு 50 பேர்கிட்ட போகும், ஒரு 1000 பேர். இது அப்படி தாங்க யூடியூப்பில் கொண்டு போவாங்க. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே இதில் இன்னும் நான் ஒரு சைடு மூடிட்டேன். இந்த பாருங்க எல்லாமே ஃபினிஷு. இன்னும் ஒரு பக்கம் போட்டு ஹேண்டிலில் போடணுங்க. ஹேண்டில் பிளாக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் முடிச்சுட்டு ஆர்டரை முடிச்சிடுவேன். செம்ம டயர்டுங்க. ஒவ்வொரு கடை வீடியோவை நான் எடுக்கும் போது என்னோடய உழைப்பை போட்டு போடுறோம். ஸோ கடைக்காரங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நம்ம சேனலை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அதாவது மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்கேன். பிளாக் மீன் நான் எனக்கு பிளாக் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? என்னோடய வீடியோவை நான் பிளாக் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஷிப்புக்கு. யாராவது என்னோடய வீடியோ, என்னோடய வாய்ஸு அதை ரீமிக்ஸ் பண்ணி வந்தாலும் எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைக் கொடுப்பேங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போய் பீட்ஸை காட்டி அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணால் கூலாக ஆர்டர்ஸ் போகுதுங்க. ஸோ நம்ம ஆர்டர்ஸும் தெரியும். அந்த அந்த பீட்ஸோட ஒயரும் அந்த பீட்ஸோட பிக்கும் எனக்கே வருதுங்க. யார் அமிச்சான பேரே சொல்கிறாங்க கிளைண்ட்டு. ஸோ அடுத்த வாட்டி நான் அமைதியாக இருக்க மாட்டேன். வார்னிங் கொடுத்தாச்சு, ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். பேட்டர்ன் வாங்கியாச்சு. ஸோ ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். கடைக்காரர்கிட்டையும் சொல்லியாச்சு. என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ண ஏன் கை கால உழைப்பை போட்டு தாங்க சம்பாதிக்கிறோம். ஈஸியாக ஒருத்தர் உழைப்பை போட்டு அடுத்தவங்க உழைப்பை போட்டால் அது பிஸ்னஸ் கிடையாது. யூடியூப் ஒரு நாள் ஊற்றி மூடிடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் ஏதாவது போட்டேன்னா எந்த ஊற்றி மூட்டாங்கன்னா அடியோன்னு கணத்தில் கை வச்சுட்டு உக்காரணும். ஸோ இது ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ என்னோடய பிஸ்னஸை நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கிற நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை கேட்டாங்க, சேல் வீடியோ போடுங்க சிஸ்டர். கமெண்ட்டில் வர்றதை வச்சு தான். ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற வீடியோஸ் போட்டு பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருங்க. கமெண்ட்டு மெயினாக ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, இந்த பேக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டு செக்ஷன் ஒன்று இருக்குல்ல, கமெண்ட்டு பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஹைடெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எந்த ஒரு இதுவும் பப்ளிக்கில் தான் இருக்கும், ஹைடே ஆகாதுங்க. ஏன்னா ஜென்யூனிட்டியாக ஒர்க் பண்ணணுன்னா ஜென்யூனிட்டியாக இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருவாங்க. அதுதான் மெயின் ரீசன் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா? ஸோ வாங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சாப்பிட போகிறேங்க. ஸோ பாருங்கள் செம்ம டயர்டு. இப்போ இந்த பேட்டர்ன்லாம் முடிச்சுட்டேன். இந்த பாருங்க சொருகிட்டேன். கைப்பிடி போட்டு இந்த வீக் இவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்.